நான் உங்க இன்ஜினியர் குரு. இன்னைக்கு நம்ம ரீசனிங்ல ஒரு முக்கியமான டாபிக்கை டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த சம்ஸ் எல்லாமே ஆர்எஸ்ஆர் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. காரணவியல்னா ஆங்கிலத்துல ரீசனிங்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு முக்கிய டாபிக் தான் குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஏரியா. அதாவது ஆல்பா நியூமெரிக்கல் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம கொஸ்டினுக்கு போயிடுவோம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கக்கூடிய டெலகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டெலகிராம் குரூப்ல இந்த பிடிஎஃப் உங்களுக்கு பதிவேற்றம் செய்யப்படும். ஸோ நம்ம சமுக்கு போயிடுவோம். குறிப்பு: கீழே கொடுக்கப்பட்டுள்ள இலக்கங்கள், எழுத்துக்கள், குறியீடுகள் தொடரிலிருந்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்கவும் கொடுத்திருக்காங்க. அதாவது இது என்னன்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்க 3 விதமா கொடுத்திருப்பாங்க, அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதாவது இலக்கங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். டிஜிட்ஸ் இலக்கங்கள் அப்படின்னா 1ஆம் இலக்கம் 2ஆம் இலக்கம்னு சொல்லுவோம்ல, டிஜிட்ஸ். எழுத்துக்கள் அப்படின்னா லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ABCD அப்படின்றது எழுத்துக்கள், லெட்டர்ஸ். குறியீடுகள் அப்படின்னா சிம்பிள்ஸ். ஓகேங்களா? சிம்பிள்ஸ், இந்த ஆஷ், அட்டு, இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருக்கும், இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது மூணுமே கலந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பாருங்க, இந்த 1 அப்படின்றது இலக்கம், 1ன்றது இலக்கம், இந்த எல் அப்படின்றது எழுத்து, இந்த அட்டு அப்படின்றது குறியீடு. ஸோ மூணுமே கலந்த மாதிரி தான் இந்த கொஸ்டின் டிசைன் ஆயிருக்கு அப்படின்றத அவங்க ஃபர்ஸ்ட் மேல ஒரு லைன்ல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, ஒரு தொடரை கொடுத்திருக்காங்க. இதுதான் அந்த தொடர். ஓகேங்களா? இந்த தொடரை நல்லா கவனிச்சுக்கோங்க. இத்தொடரில் எத்தனை எண்கள், இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தொடர்ல எத்தனை என்ற வார்த்தையை ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பண்ணுங்க. எத்தனை எண்கள் உயிரெழுத்தை தொடர்ந்தும், இந்த தொடர்ந்தும் வார்த்தை வந்தாலும் சரி, அடுத்து முன்னு இந்த வார்த்தைகள், இதுதான் கீவேர்ட்ஸ். இந்த மாடல் ஆர்எஸ்ஆர் புத்தகத்துல இருக்கு. இந்த மாடல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா XYZ மாடல்னு சொல்லுவாங்க. எப்பவுமே இந்த எத்தனை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை நடுவுல போட்டுக்கணும். எத்தனைன்ற பக்கத்துல தான் இருக்கு எண்கள். அப்போ நமக்கு எண் ஒய்யா ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். எத்தனை எண்கள் அப்படின்ற மாதிரி நம்ம இங்க எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து உயிரெழுத்தை தொடர்ந்து அப்படின்ற வார்த்தை கொடுத்திருக்காங்க. எத்தனை எண்கள் உயிரெழுத்தை தொடர்ந்து அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு எத்தனை எண்கள் உயிரெழுத்தை தொடர்ந்து உயிர்மை எழுத்துக்கு முன்னதாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின் டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்ப என்னன்னா, இந்த இடத்துல உயிரெழுத்துக்கு நான் என்ன பண்றேன், உயிரெழுத்துனே போட்டுக்கிறேன். ஊக்கு இந்த ஜட்டுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா உயிரெழுத்துக்கு ஊ போட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல உயிரெழுத்து, இந்த இடத்துல உயிர்மை எழுத்து. ஸோ இப்படி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? புரிதலுக்காக இப்படி 3 பிரிச்சுட்டேன். அதாவது கொஸ்டின் நல்லா நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னாவே ஆன்சர் ஈஸியா வந்துடும். இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, எத்தனை எண்கள் உயிரெழுத்தை தொடர்ந்து, உயிரெழுத்தை தொடர்ந்து, இப்ப பாரு கரெக்டா இருக்கும் பாரு, இந்த டிசைன் பாரு, உயிரெழுத்தை தொடர்ந்து எண் வருதா, உயிரெழுத்தை தொடர்ந்து எண். அதே மாதிரி உயிர்மை எழுத்துக்கு முன்பாகன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த உயிர்மை எழுத்து இங்க இருக்கா, உயிர்மை எழுத்து, இந்த உயிர்மை எழுத்துக்கு முன்பா எண் வருது. சோ அப்ப கண்டிஷன் என்ன அப்படின்னா, உயிரெழுத்து, நம்பர்ஸ், உயிர்மை எழுத்து அப்படின்ற இந்த பேட்டர்ன்ல தான் இந்த கொஸ்டின் டிசைன் ஆகுது. சோ இதுதான் கண்டிஷன். இந்த கண்டிஷனை மட்டும் கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு நம்ம இப்ப சால்வ் பண்ணுவோம், கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, பாருங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உயிரெழுத்து இருக்கணும், 2வது நம்பர்ஸ் இருக்கணும், அடுத்தது உயிர்மை எழுத்து இருக்கணும். இதுல எது மட்டும் அந்த மாதிரி வரும் அப்படின்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் வச்சு லாக் பண்ணலாம். நம்பர் 1ன்னு இருக்கு, 1க்கு முன்னாடி உயிரெழுத்து இல்ல, அப்ப இந்த 1 விட்டுடலாம். 2வது நம்பர் 8க்கு முன்னாடி நம்பர்ஸ் இருக்கு, விட்டுடலாம். அப்ப எதுதான் சார் கரெக்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கரெக்டா இருக்கிறது ஒன்னே 1 மட்டும் தான் கரெக்டா இருக்கும். நல்லா கவனிங்க, இங்க ஒன்னே 1 மட்டும் தான் நமக்கு கரெக்டா இருக்கும். இது மட்டும்தான் தெரியுதா? பாருங்க, 6ன்றது ஒரு நம்பர், 6 அப்படின்றது ஒரு நம்பர். அந்த 6க்கு முன்னாடி ஒரு உயிரெழுத்து ஐ என்று சொல்லக்கூடிய ஒரு உயிரெழுத்து இருக்கு. அதுக்கு பின்னாடி உயிர்மை எழுத்தான கே அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ இது மட்டும் தான் நமக்கு வரும். வேற எதுனா வருமா பாருங்க, வேற எதுவுமே நமக்கு வராது. சோ இதுக்கான சரியான ஆன்சர் 1 மட்டும்தான். இதுக்கு சரியான ஆன்சர் 1 மட்டும்தான் சரியான ஆன்சர். நோட் பண்ணிக்கங்க. சோ புரியுதா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இந்த தொடர் மட்டும் கரெக்டா நீங்க கண்டுபிடிக்கணும். இத்தொடரில் எத்தனை எண்கள் உயிரெழுத்தை தொடர்ந்து எண்கள் இருக்கணுமா, உயிர்மை எழுத்துக்கு முன்னும் அமைஞ்சிருக்கணும், முன்னும் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்கும்போது இந்த பேட்டர்ன் கரெக்டா கண்டுபிடிச்சு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னாவே ஈஸியா இருக்கும் இந்த சம். ஓகேங்களா? இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பிளஸ் இது ஆர்எஸ்ஆர் புத்தகத்திலே இருக்கு. சோ இதுக்கு ஆன்சர் என்ன, 1 அப்படின்றது சரியான ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விமா, மறக்காம நோட் பண்ணிக்கங்க.
ஸோ அடுத்த சம் போயிடுவோமா? இதை நீங்க இங்க சைடில் உங்களுக்கு கேப் கொடுத்துருக்கேன், இந்த கேப்ல நீங்க எழுதி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்த சம் பாருங்க. அடுத்த சம்மு, மேலே கொடுக்கப்பட்டுள்ள உறுப்புகளில் 3க்கும் 1க்கும் இடைப்பட்ட சரியான உறுப்பு எதுன்னு கேட்கறாங்க. ஸோ நம்ம கலர் யூஸ் பண்ணிப்போம். கலர் யூஸ் பண்ணி போட்டால் தான் சம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 3 எங்க இருக்கு நமக்கு? 3 நமக்கு இங்க இருக்கு. கரெக்டுங்களா? 3. 1 எங்க இருக்கு? நமக்கு 1 இங்க இருக்கு. ஓகே. இதுக்கு இடையில சரியா இருக்கக்கூடிய கரெக்டா மிடுவல்ல வரக்கூடிய நம்பர் எதுன்னு கேட்கறாங்க. சரி, நம்ம அப்படியே கட் பண்ணிட்டு வந்துருவோமா? இங்க டி கட் பண்ணா இங்க யூ கட் ஆயிடும், இங்க ஐ கட் பண்ணா இங்க பர்சன்டேஜ் கட் ஆயிடும், இங்க கியூ கட் பண்ணா இங்க கே கட் ஆயிடும், இங்க 7 கட் பண்ணா இங்க 2 கட் ஆயிடும், இங்க 9 கட் பண்ணா இங்க ஆஷ் கட் ஆயிடும். ஸோ நமக்கு ஆன்சரா நிக்கக்கூடியது பி மட்டும்தான் ஆன்சரா நிற்கும். ஆன்சர் நமக்கு பாம்பே. நடுவுல பி மட்டும் தான் நிக்குது. இங்க நிக்குது பாருங்க, கலர் மாத்திக்கலாம். நடுவில் நமக்கு பி என்று சொல்லக்கூடிய நம்பர் மட்டும் தான் நிக்குது. ஸோ ஆன்சர் நமக்கு பாம்பே இஸ் எ ரைட் ஆன்சர். ஸோ அடுத்த சம் பாருங்க, 3வது சம். கீழே உள்ளவற்றில் அனைத்து இலக்கங்களையும் நீக்கிய பின், நல்லா அந்த வார்த்தை கரெக்டா நோட் பண்ணோம், இலக்கங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கீழே உள்ளவற்றில் அனைத்து இலக்கங்களையும் நீக்கிய பின் பின் வருவனவற்றில் எது வலது முனையிலிருந்து 11வது எண்ணின் வலதுபுறத்தில் 3வதாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்டெப்பா சால்வ் பண்ண. கீழ் உள்ளவற்றுள் அனைத்து இலக்கங்களை நீக்கி, இலக்கங்கள்னா எண்கள் அர்த்தம், நம்பர்ஸ். 7 இது வந்து ஓவா ஜீரோவா அப்படின்னு குழப்ப வேண்டாம், அது வந்து 0. ஓகேங்களா? ஓன்னு எடுத்துக்கூடாது. ஓகேங்களா? சரி, அது ஓ 0ன்னு எடுத்துக்கூடாது. ஸோ 6 கட் பண்ணு, 4 5 8 9 2. இப்போ நம்பர்ஸ்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த இடத்துல பாருங்க, வலது, இங்க ஒரு வலது இருக்கு, இங்க ஒரு வலது இருக்கு. நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. லெஃப்ட் வந்துச்சுன்னா நீங்க மைனஸ் பண்ணிக்கணும், ரைட் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணிக்கணும். அல்லது ஒரு லெஃப்ட் ஒரு ரைட்டு வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், பிளஸ் பண்ணிக்கணும். அல்லது ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிக்கணும், பிளஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல நமக்கு வலதுன்னு வந்து இருக்கு, அதாவது இந்த கண்டிஷன் நமக்கு வந்திருக்கு, இந்த கண்டிஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க, இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணிக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணிக்கணும், ரெடியூஸ் பண்ணிப்போம், மைனஸ் பண்ணோம். வலது இப்ப வலது முனையிலிருந்து 11வது அப்படின்னு கொடுத்து, 11வது எண்ணின் வலது புறத்தில் 3வது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்ப 11ல இருந்து நீங்க என்ன பண்ணணும், 3 கழிக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரிங்க, 11வது. ஓகேங்களா? 11வது கொடுத்துருக்காங்க, 11வதுல இருந்து. சரி, இப்ப 11ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், 3 கழிக்க போறோம். கழிச்சிடலாமா? கழிங்க. 11 மைனஸ் 3 கழிச்சா நமக்கு என்ன வரும், 10ல 3 போச்சுன்னா 7, மீதி 1. ஓகேங்களா? அப்ப 8 வந்துடும் நமக்கு. டோட்டலா 8 அப்படின்றது சரியான ஆன்சர். கரெக்டாமா? 8 இஸ் எ ரைட் அண்ட் ஆன்சர். ஸோ இப்போ இந்த 8ல நீங்க இந்த இடத்துல பாருங்க, வலது முனையில் இருந்து அப்படின்ற வார்த்தை கொடுத்துருக்காங்க. வலது முனையில் இருந்து. இப்போ வலது முனைனா இது வந்து நமக்கு லெஃப்ட், இது வந்து நமக்கு ரைட்டு, இது வந்து லெஃப்ட், இது வந்து ரைட்டு. ஸோ இப்போ வலது முனையில் இருந்து இந்த வார்த்தை நோட் பண்ணிக்க, எங்க இந்த வார்த்தை இருக்குதோ அங்கதான் நீ சம்மு சால்வ் பண்ணும். இந்த வார்த்தை பாரு, இந்த இருந்துன்றது கீவேர்ட். நான் ஆல்ரெடி பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி, இப்ப கடைசி டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்குல்ல, அது சொல்லியிருப்பேன். இந்த இருந்துன்ற வார்த்தை எங்க இருக்குதோ அங்கதான் ஆரம்பிக்கணும். வலதில் இருந்து தான் சொல்றாங்க. அப்ப வலதில் இருந்து 8வது, இங்க டிஃபரன்ஸ் 8 தானே வந்துச்சு. 8 1 2 3 4 5 6 7 இதோ இருக்கு 8. அப்ப 8வதுக்கு Z இருக்கு. ஆன்சர் நமக்கு Z. ஓகேங்களா? ஆன்சர் நமக்கு Z இஸ் எ ரைட் ஆன்சர். ஸோ ரொம்ப ஈஸி தான். RS அகர்வால் புத்தகத்துல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், RS அகர்வால், RS அகர்வால் புத்தகத்துல நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நீங்க RS அகர்வால் புக்கை பார்த்துக்குங்க. நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கட் பண்ணி கொடுத்துருக்கோம், பார்த்துக்கலாம். ஸோ 4வது சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. 4வது சம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ABC BBCC AAA BBCCC என்ற அமைப்பில் 25வது உறுப்பு கேட்கறாங்க. 25வது உறுப்பு கேட்கறாங்க. சால்வ் பண்ணிடுவோமா? சால்வ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் பிரிப்போம், சம்ம பிரிச்சிருவோம். பாரு, ABC இப்படி ஒரு செட் வருது, AABBCC இப்படி ஒரு செட் வருது, அப்புறம் AAABBBCCC. இது TNPC கொஸ்டின் தான், பிளஸ் RS அகர்வால் இந்த கொஸ்டின் இருக்கு. அப்படியே போயிட்டே இருக்கு. 25வது உறுப்பு என்னன்னு கேட்கறாங்க. சரி, நம்ம சால்வ் பண்ணிடுவோமா?
இங்கே சால்வ் பண்றேன். ஏ 1 செகண்ட். ஏ பி சி இது ஒரு செட்டு. அதுக்கப்புறம் ஏ ஏ பி பி சி சி இது ஒரு செட்டு. அதுக்கப்புறம் ஏ ஏ ஏ பி 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 சி 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 இது ஒரு செட்டு. அதுக்கப்புறம் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டு 3 கவுண்ட் பண்ணி இது வந்து ஒரு 3 இருக்கா, இது வந்து ஒரு 6 இருக்கா, இது ஒரு 9 இருக்கா. ஸோ அது மொத்தம் எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன 3 + 6 + 9 நமக்கு 18ன்னு வந்துடும். ஓகேவா? இது வரைக்கும் 18 ஆயிடுச்சா? இப்போ அடுத்த செட்டு நமக்கு அப்படியே கண்டினியூ ஆகும். அடுத்த செட் அப்படியே கண்டினியூ பண்ணணும். எப்படின்னா அதை வேற கலர்ல போறோம் பாருங்க, அப்போ கரெக்டாக புரியும் உங்களுக்கு. 3 3 முடிஞ்சிச்சா? 4 நாளா ஆரம்பிக்கணும் பாருங்க. ஏ ஏ ஏ ஏ பி 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 சி 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 இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ இங்கே 3 6 9 வந்துருச்சு. இப்போ இங்கே இது வரைக்கும் 18 இருக்கா? இது வரைக்கும் 18. அவங்க 25வது உறுப்பு தானே கேட்குறாங்க. அப்போ இது 19, இது 20, இது 21, இது 22. அப்போ இது வரைக்கும் 22 கணக்காயிடுது. அப்போ 23, 24, 25. அப்போ 25ல என்ன ஆன்சர் நமக்கு நிக்குதுன்னா பாம்பே தான் நிக்குது. ஸோ பாம்பே, அதாவது பி நிக்குது. ஆன்சர் வந்து ஏ. திஸ் ஆல்சோ ஆர்எஸ் அகர்வால் சம். ஓகேங்களா? ஆர்எஸ் அகர்வால் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சம் தான். ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு முக்கியமான சம் தான் இது. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வாங்க 5ஆம் சம் பாருங்க. 5ஆம் சம் சால்வ் பண்ணிடலாமா? பாருங்க. இந்த தொடர், அதாவது இந்த தொடர்ச்சியில் எண்கள்ல ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த தொடர்ச்சியில ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. 2 வித்தியாசத்தை உடைய எண்களில் எத்தனை இணைகள் உள்ளது? அதாவது வித்தியாசம் வந்து 2 வரணுமா? ரெண்டுகளுக்கும் வித்தியாசம் வந்து 2 வரும் அப்படின்ற மாதிரி எத்தனை இணைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. எத்தனை இணைகள் இருக்குன்னு கேட்கறாங்க. வித்தியாசம் 2 வர மாதிரி பாரு. 6க்கும் 4க்கும் வித்தியாசம் என்ன நமக்கு? 6க்கும் 4க்கும் வித்தியாசம்னா மைனஸ் பண்ணா 2 வரணும். 6க்கும் 4க்கும் நீங்க வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வரும். ஓகே. அதுக்கப்புறம் வேற என்ன பாரு, இங்க பாரு 4க்கும் 2க்கு வித்தியாசம் பாரு. 4க்கும் 2க்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 தான் வரும். அடுத்து பாருங்க 5க்கும் 3க்கு வித்தியாசம் பாருங்க. 5க்கும் 3க்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னதான் வரும்? 2 தான் வரும். ஓகேங்களா? 5க்கும் 3க்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 தான் வரும். ஆக மொத்தம் எத்தனை இணைகள் இருக்குன்னு தான் கேட்கறாங்க. எத்தனை இணைகள் இருக்குன்னு தான் கேட்கறாங்க. எத்தனை இணைகள் நமக்கு இருக்கு அப்படின்னா 3 இணைகள் இருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் சி. இது ஆல்சோ ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்தில் இந்த சம் இருக்கு. ஓகேங்களா? ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்தில் சம் இருக்கு. பிளஸ் டிஎன்பிஎஸ்சியில கேட்கப்பட்ட ஒரு சம் தான். டிஎன்பிஎஸ்சி இந்த கொஸ்டின் ஆர்எஸ் அகர்வால் தான் எடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? அடுத்த சம் பாருங்க. 6ஆம் சம். ஸோ இந்த சம் பாருங்க. 6ஆம் சம் இது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ ரெட் யூஸ் பண்ணிப்போம். A1 கொடுத்துருக்காங்க, B4 கொடுத்துருக்காங்க, C9 கொடுத்துருக்காங்க, D16 கொடுத்துருக்காங்க, Zக்கு வந்து பார்த்தீங்கன்னா 676 கொடுத்துருக்காங்க. இப்போ ஏபிசிடி, ஏக்கு நம்ம வந்து 1ன்னு சொல்லுவோம், பிக்கு ஏபிசிடியில் 2ன்னு சொல்லுவோம், சிக்கு இது டிஎன்பிசி கொஸ்டின் பிளஸ் ஆர்எஸ்ஆர்வால இருக்கு, சிக்கு 3வது லெட்டர், டி வந்து நமக்கு 4வது லெட்டர். ஸோ கடைசியா ஜட் இருக்குல்ல, ஜட்டு இது வந்து 26வது லெட்டர். என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. ஸ்கொயர் பண்ண 1 ஸ்கொயர் 1 தான், 2 ஸ்கொயர் நமக்கு 4, 3 ஸ்கொயர் நமக்கு 9, 4 ஸ்கொயர் நமக்கு 16, 26 ஸ்கொயர் நமக்கு 676. ஓகே, இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்ப கொடுத்துட்டு பி மற்றும் கியூ ஆகிய தொடரப்படும் எண்களின் மொத்த தொகை, பி மற்றும் கியூ அதோடைய மொத்த தொகை இவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணிடுவோம். பியோடைய மதிப்பு நமக்கு என்ன வரும்? 16. கியூவோட மதிப்பு நமக்கு என்ன வரும்? கியூ வந்து 17. ஓகேங்களா? இப்போ 16 ஸ்கொயர் 17 ஸ்கொயர். சார் 16 ஸ்கொயர் 17 ஸ்கொயர் எப்படி போடுறது அப்படின்றத நான் இப்போ சொல்றேன் உங்களுக்கு. இந்த 16 ஸ்கொயரை நம்ம இங்க ஓரமா எடுத்துக்கலாம். 16 ஸ்கொயர் தெரியலன்னு சொல்றேன்.
இந்த 1 இருக்குல்ல ஃபர்ஸ்ட் 1, இந்த 1 ஸ்கொயர் பண்ணுங்க, 1 தான் வரும். அப்ப 2 டிஜிட்டா போட்டுக்கணும், 0 1. இந்த 6 ஸ்கொயர் பண்ணுங்க, 36, ஸோ 36 இப்படி போட்டுக்கணும். இப்போ இந்த மொத்த நம்பரையும் அப்படியே மல்டிபிள் பண்ணணும். 1 பெருக்கல் 6 பெருக்கல் 2 பெருக்கல் அப்படி மொத்தத்தை மல்டிபிள் பண்ணணும். அப்போ 1 6 6, 6 2 12. அந்த 12 அப்படின்றத கரெக்டா சென்டர்ல நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணீங்கன்னா 6 5 and 2, ஸோ 256 அப்படின்றது தான் இதோடைய டோட்டல் கவுண்ட். இது கவுண்ட் என்ன, 256. சரி, அதே மாதிரி 17க்கு நம்ம இங்க போடுவோம். 17 ஸ்கொயர், 1 ஸ்கொயர் பண்ணா 0 1, 7 ஸ்கொயர் பண்ணா 49. இப்ப இந்த 1 பெருக்கல் 7 பெருக்கல் அப்படியே எழுதிக்கணும். 1 பெருக்கல் 7 பெருக்கல் இந்த 2 பெருக்கல் எடுத்துக்கணும். இப்ப 2 நமக்கு என்ன வரும், 14ன்னு வரும். வேற எதுவும் வராது நமக்கு. சரி, இந்த 14 இங்க டைரக்டா இங்க போட்டுப்போம். ஆட் பண்ணா நமக்கு 9 8 2. ஸோ நமக்கு என்ன வந்துச்சுங்க, 2 8 9 வந்துருச்சு. இது ரெண்டுத்தோடைய மொத்த தொகைன்னு கேட்டாங்கன்னா நீங்க கூட்டிக்கணும். கூட்டி ஆட் பண்ணி போடுங்க. கூட்டி ஆட் பண்ணீங்கன்னா 6 9 கூட்டும்போது நமக்கு என்ன வருது, 15 வருது. ஸோ ஒரு 5 இங்க போட்டு மேல 1 போட்டுக்கணும். ஸோ இது நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இங்க 6 வந்துருச்சு, இங்க 8 வந்துருச்சு, இங்க 4க்கு 1 கூட்டும்போது நமக்கு கிட்டத்தட்ட 545 வரும். 545 தான் ரைட் ஆன்சர். நீங்க கூட்டி பாருங்க, ஆன்சர் பக்காவா வரும். ஸோ ஆன்சர் நமக்கு பாம்பே. ஸோ இந்த சம்மும் நமக்கு எங்க தான் இருக்கு, ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்துல இருக்கு. ஆர்எஸ் அகர்வால் புக். ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. பிஒய்கியூ தான் சொல்லுவாங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். பட் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்துல தான் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்துல இந்த கொஸ்டின் இருக்குமா. அடுத்து 7வது கேள்வி வாங்க. 7வது கேள்வி. ஸோ 7வது கேள்வி பாருங்க, பொறுமையா தான் நடத்திட்டு இருக்கேன். ரொம்ப ஸ்லோவா இருக்கிற நீங்க ஃபாஸ்ட் வச்சுக்கோங்க. இடதுபுறத்திலிருந்து 9வதும் வலதுபுறத்திலிருந்து 11வதும் 15வதும் இவை இரண்டிற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய உறுப்பு என்னன்னு கேக்குறாங்க. சரி, சால்வ் பண்ணிடலாமா. சால்வ் பண்ணிடுவோம். இடதுபுறம் இது வந்து நமக்கு லெஃப்ட், இது வந்து நமக்கு ரைட். ஓகே. இப்ப லெஃப்ட்ல இருந்து 9, ரைட்ல இருந்து நமக்கு 15. இப்ப நம்ம எடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல இருந்து 9 அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே. இடதுபுறத்திலிருந்து 9 அப்படின்னா நமக்கு 7, இது கரெக்ட் ஆயிடுச்சு. வலதுபுறத்துல 15 அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகே. இப்ப இதுக்கு நடுவுல மிடுவல்ல என்ன இருக்கு இத கேள்வி. காமனா கட் பண்ணிட்டு வரீங்களா, காமனா கட் பண்ணிட்டு வாங்க, ஆன்சர் வந்துடும். இங்க 5 கட் பண்ணா இங்க எல் கட் ஆயிடும், இங்க ஆஷ் கட் பண்ணா இங்க பி கட் ஆயிடும். ஆன்சர் நமக்கு டாலர் மட்டும் தான் நிக்குது. ஸோ நமக்கு 7வது சம்முக்கு ஆன்சர் டாலர் அப்படின்றது சரியான ஆன்சர். பாம்பே இஸ் எ ரைட் ஆன்சர். ஸோ இதுவும் நமக்கு ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு சம்மு தான். ஓகேங்களா. அடுத்த சம்மு ஸ்பேஸ் கொடுத்துருக்க, நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸ்பேஸ் கொடுத்துருக்க, நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. 8. ஸோ மறக்காம நீங்க என்ன பண்ணுங்க, புதுசா இருக்கிறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் வச்சிருக்க, ஜாயின் பண்ணிக்கங்க. கீழே கொடுக்கப்பட்ட தொடரை கவனமாக படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. ஸோ ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு, அந்த சீரீஸ் இருக்கட்டும். ஆர்டில இருந்து ஆரம்பிக்குது. மேல் குறிப்பிட்டுள்ள தொடரில் குறியீடுகளுக்கு முன்னரும் அடுத்ததாக எண்ணும் இருக்குமாறு எத்தனை மெய்யெழுத்துக்கள் உள்ளது. எப்பவுமே இந்த எத்தனைன்ற வார்த்தை வந்துருச்சுனாவே அதுதான் சென்ட்ரல் வரும்னு அர்த்தம். அதாவது XY மாடல், இது XYZ இந்த மாடல் கேட்டிருக்காங்க. இப்ப எத்தனை மெய்யெழுத்துக்கள் அப்படின்னா, எத்தனைன்ற வார்த்தை எப்ப மெய்யெழுத்துக்களுக்கு நான் இங்க மெயினே போட்டுக்கிறேன். இங்கிலீஷ்ல கான்சோனன்ட் சி போட்ட குழப்பிடும். மெய் சென்டர்ல போட்டுக்கணும். இப்போ கொஸ்டின் என்ன சொல்ல வராங்கன்றது நல்லா புரிஞ்சுக்கங்க. மேற்குறிப்பிட்டுள்ள தொடரில் குறிகளுக்கு முன்னரும் அடுத்ததாக எண்ணும் இருக்குமாறு, அடுத்தது எண் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது என்ன, அப்ப இந்த பேட்டர்னுக்கு நம்ம எது போட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல குறிகள், இந்த இடத்துல குறிகள் போட்டுக்கங்க, இந்த இடத்துல எண் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. எண் இப்படி போட்டுங்க. இந்த 3 செட் அப்படி பிரிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிசைன், அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இது இங்கிலீஷ்ல எப்படி எழுதும் அப்படின்னா, சிம்பிள்ஸ், கான்சோனன்ட்ஸ் அண்ட் நம்பர்ஸ், இந்த பேட்டர்ன்ல இதை எடுத்துக்கணும். ஓகேங்களா. சிம்பிள்ஸ், கான்சோனன்ட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இந்த பேட்டர்ன்ல எடுத்துக்கிட்டு இப்ப நீங்க செக் பண்ணணும். செக் பண்ணிடுவோமா. ஃபர்ஸ்ட் இந்த நடுவுல கான்சோனன்ஸ் வச்சு லாக் பண்ணலாம், இல்ல எண்கள் வச்சு லாக் பண்ணலாம். ஓகேங்களா. எண் இங்க என்ன இருக்கு, இங்க பாரு, இந்த ஃபர்ஸ்ட் செட்ல இங்க 1 இருக்கு. நடுவுல மெய் எழுத்து இருக்கணும், அதுக்கு முன்னாடி சிம்பிள் இருக்கணும், வரல. இந்த இடத்துல ஒரு நம்பர் இருக்கு, முன்னாடி வந்து இது வராது. அப்ப எது சார் நமக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்றத நீங்க யோசிக்கணும். எது கரெக்டா இருக்கும் அப்படின்றத நம்ம யோசிச்சுதான் இது சால்வ் பண்ற மாதிரி இருக்கும்.
ஒன்னா செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த இடத்துல ஒரு 1 இருக்கு. 1ன்றது நம்பர், கடைசி நம்பர் வச்சு லாக் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்பர் இருக்கணும், நம்பர் கிடையாது. அதுக்கு முன்னாடி சிம்பிள் இருக்கணும், அதுவும் கிடையாது, ரூல்ஸ் வரல. அடுத்தது 5 இருக்கு. 5ன்ற நம்பர் இங்க போட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி கான்சோனன்ஸ் வரணும். இங்க என்ன இருக்கு? கான்சோனன்ஸ் இருக்கு. டின்றது ஒரு கான்சோனன்ஸ் தான், ஆனா ஆர்ன்றது ஒரு சிம்பிள் கிடையாது. இல்ல, இப்ப ஸ்கிப் பண்றேன். இங்க 3 எடுத்துக்கிறேன். 3க்கு முன்னாடி ஒரு கான்சோனன்ஸ் வரணும். அந்த கான்சோனன்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வரணும்? சிம்பிள்ஸ் வரணும். அப்ப இது கரெக்டா இருக்கு, இந்த பேட்டர்ன் ஓகே. அப்ப இந்த செட்டு நமக்கு ஓகே அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, அடுத்து இங்க ஒரு எண் இருக்கு. எண்ணுக்கு முன்னாடி நமக்கு கான்சோனன்ஸ் வரணும், வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி சிம்பிள் வரணும், அது வரல. அடுத்து பாருங்க, இங்க 9ன்றது ஒரு எண் இருக்கு. எண்ணுக்கு முன்னாடி நம்பர் வருது, வராது. சரி, இங்க பாருங்க, இங்க 8 இருக்கு. 8க்கு முன்னாடி கான்சோனன்ஸ் தான் இருக்கு, பட் சிம்பிள் இல்ல, ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இது கரெக்டா இருக்கு பாரு. இங்க 2 இருக்கு, நம்பர் 2க்கு முன்னாடி கான்சோனன்ஸ், இது உயிர் எழுத்து வந்துருச்சு, எடுக்கக்கூடாது. இங்க அது உயிர் எழுத்து, கான்சோனன்ஸ்ல மெய் எழுத்துன்னு அர்த்தம், அங்க வரக்கூடாது. அடுத்து இந்த நம்பர் பாருங்க, இந்த நம்பர் பாருங்க, 6 இருக்கு. 6க்கு முன்னாடி நமக்கு மெய்யெழுத்து வந்துருச்சு, ஆனா அதுக்கு முன்னாடி சிம்பிள் இல்லை, இது ஸ்கிப் பண்றேன். அடுத்து இங்க ஒரு நம்பர் இருக்கு பாரு, இது எடுத்துக்கோ. இப்ப 4 இருக்கு. 4க்கு முன்னாடி கான்சோனன்ஸ் இருக்கு, கான்சோனன்ஸ்க்கு முன்னாடி ஒரு சிம்பிள் இருக்கு. அப்ப இந்த செட்டு நமக்கு ஓகே, இந்த செட்டு நமக்கு ஓகே, கரெக்டா இருக்கு. அடுத்து இந்த செட்டு பாரு, வேற என்ன செட் இருக்கா பாரு, வேற விட்டுட்டுமா பாரு. அப்ப இந்த இடத்துல இந்த 8வதுக்கு நமக்கு எத்தனை கரெக்டா இருக்கு அப்படின்னா 2 செட்டு மட்டும் தான் நமக்கு கரெக்டா இருக்கு. 8வதுக்கு நமக்கு எத்தனை செட்டு மட்டும் தான் கரெக்டா இருக்கு? 2 செட் தான், இந்த செட்டு இந்த செட்டு. ஸோ ஆன்சர் நமக்கு பாம்பே இஸ் எ ரைட் ஆன்சர். ஸோ கரெக்டா இது புரிஞ்சு போட்டீங்கன்னா கரெக்டா போட்டுடலாம். ஓகேங்களா? குழப்பக்கூடாது, புரிஞ்சு கரெக்டா அடிக்கணும் இந்த சம்மை. ஓகேங்களா? இது RSRL புத்தகத்தில் இருக்கு. பிளஸ் இந்த கொஸ்டின் TNPSC PYQ RSRL புத்தகத்துல தான் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு, ஒரு சீரீஸ் ஃபுல்லா ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸ் பாத்துங்க. வினா குறியீடுகளுக்கு பதிலாக வரும் தொடர் என்னன்னு கேட்டு வச்சிருக்காங்க. சரி பாருங்க, இப்ப இந்த இடத்துல இங்க என்ன வரும்னு கேக்குறாங்க. இங்க GDR கொடுத்துருக்காங்க பாரு. இங்க ஜில இருந்து இங்க டிக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல லாஸ்டா இருக்கக்கூடிய ஆர் எடுத்திருக்காங்க, தெரியுதா? அப்ப இந்த செட்டு. அடுத்து வேற செட்டு, வேற கலர் யூஸ் பண்ணிக்கிறேன், அப்பதான் கரெக்டா இருக்கும். BM இங்க பாரு, இந்த பில இருந்து என்ன பண்ணிருக்காங்க, எம்முக்கு வந்திருக்காங்க. எம் வந்துட்டு அடுத்து Pன்ற ஒரு செட் எடுத்திருக்காங்க. இங்க பாரு, கரெக்டா பாரு. ஓகே, அடுத்து கலர் யூஸ் பண்றேன். டி, அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, 3 என்ன பண்றாங்க, டி ஆரம்பிக்கிறாங்க. ரவுண்ட் பண்ணது மட்டும் ஆச்சு. டில இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு 4 வந்திருக்காங்க. 4 வந்துட்டு உங்களுக்கு 5 எடுத்திருக்காங்க. 5 ஓகே, வந்துருச்சா? ஓகே, அடுத்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வேற கலர் யூஸ் பண்ணலாம், கரெக்டா இருக்கும். இந்த யூஸ் பண்றாங்க. எம்ல இருந்து என்ன பண்ணிருப்பாங்க, அடுத்த நம்பருக்கான எண்ணுக்கு வந்து இங்க கியூ வந்து அவங்க எடுத்திருக்கணும். ஸோ அப்ப MN Q அப்படின்ற இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஆன்சர் நமக்கு A இஸ் எ ரைட் ஆன்சர். A இஸ் எ ரைட் ஆன்சர். கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கேன். இது கொஞ்சம் கலர்ஃபுல்லா போட்டாதான் உங்களுக்கு புரியும். ஒரே கலர்ல போட்டு கிறுக்கணும் அப்படின்னா புரியாது. ஸோ அதுக்காக கொஞ்சம் கலரா போட்டிருக்கேன், பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இதுக்கு A இஸ் எ ரைட் ஆன்சர் 9க்கு. ஸோ 10வது கொஸ்டின் பாருங்க. 10வது என்ன சொல்ல வராங்க, இந்த 10வது சம் என்ன சொல்ல வராங்க பாருங்க. அதாவது A26, B25, C24, D23 அப்படியே வந்துட்டு எழுதிட்டு இப்படி எழுதும் பொழுது 2 என்ற இலக்கத்திற்கு அருகே வரும் ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, நான் எழுதிடுறேன். ஸோ நான் இது பண்ணி எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எழுதியிருக்கேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி எழுதிக்கணும். எப்படி எழுதியிருக்கேன் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. அதாவது A26, A வந்து அப்படியே ரிவர்ஸ், அதாவது A26 அப்படி ரிவர்ஸ். இப்ப இந்த ABCD மட்டும் அப்படி லைனை எழுதிருங்க. ABCD எழுதிட்டு நம்பர்ஸ் ரிவர்ஸ்ல போடணும். 26, 25, 24, 23 அப்படி ரிவர்ஸ்ல போட்டு எழுதிக்கணும். இப்படி எழுதிட்டு என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க என்ன கண்டிஷன் சொல்ல வராங்க அப்படின்னா, இது கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா போடு. இது TNPSC PYQ தான், பட் இது RSRL புத்தகத்துல இந்த சம் அப்படியே இருக்குமா. அதாவது ஏன்னா நாம் எழுதும் போது 2 என்ற இலக்கத்திற்கு அருகே வரும் ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அருகே வரும் ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்கறாங்க. சரி, இப்ப 2ன்னு பாருங்க, நான் ரவுண்ட் பண்றேன், கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. 2 என்ற எண்ணுக்கு பக்கத்துல வரக்கூடிய ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை. இப்ப நீங்க 2க்கு பக்கத்துல நமக்கு என்ன வருது, ஏ என்ற ஒரு ஆங்கில எழுத்து வருது. 2க்கு அருகில்ல 2க்கு இந்த பக்கம் 2. அப்ப 2க்கு அருகில பக்கத்துல என்ன இருக்கு, பி இருக்கு. 2க்கு பக்கத்துல சியும் இருக்கு. 2க்கு பக்கத்துல டி இருக்கு. 2க்கு பக்கத்துல இ இருக்கு. நல்லா வச்சுக்கோ. 2க்கு பக்கத்துல நமக்கு என்னவும் இருக்கு, எஃப் இருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கணும். 2க்கு பக்கத்துல என்னவும் இருக்கு, நமக்கு எஃப்பும் வருது. ஸோ கரெக்டா நோட் பண்ணிக்கணும். இந்த எஃப்ன்றதுக்கு பக்கத்துல இங்க 2ன்றது 2 கான்செப்ட்ல வந்துருது.
இப்படி வந்துருது. அப்ப எதுனா ஒன்னு எடுத்துக்கினா போதும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜி பாருங்க, ஜிக்கு நமக்கு 2 அருகில் வருது. இதெல்லாம் வந்து நார்மலா வந்துடுச்சு நமக்கு. ஓகேவா? அடுத்து வேற என்ன இருக்கு பாருங்க, இங்க 2 இருக்கு பாருங்க, 2 பிக்கு பக்கத்துல 2, அதாவது O12 P2, O12 P11 வரும், அங்க 2 இங்க வந்துருச்சு. ஓகே, வேற என்ன இருக்கு? இப்ப இங்க பாருங்கம்மா, இங்க நல்லா பாருங்க, 2 என்ற நம்பரு ஒய்க்கு பக்கத்துலயும் வருது, 2ன்ற நம்பரு ஜட்டுக்கு பக்கத்துலயும் வருது. ஆங்கில எழுத்துக்கள் தானே, இதை கரெக்டா கவுண்ட் பண்ணி என்ன பண்ணணும், நீங்க கவுண்டிங் போடணும். போட்டலாமா? பாரு, 1, இப்ப இது 1 2 3 4 5 6 7, ஸோ 7 பிளஸ் இது ஒரு 1, இது ஒரு 2 பிளஸ் 2, ஸோ கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 10ன்னு வரும். ஆன்சர் நமக்கு டெல்லி இஸ் எ ரைட் ஆன்சர். 10ன்னு வரும். ஆன்சர் நமக்கு என்னது? டெல்லி இஸ் எ பர்ஃபெக்ட் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இதுவும் இந்த சம்மம் நமக்கு எங்க இருக்கு? ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்துல நமக்கு கொடுத்திருப்பாங்க. அகர்வால் புத்தகத்துல நமக்கு இந்த சம் இருக்கு, எடுத்துக்கலாம். அடுத்த 11வது சம் போறோம் பாருங்க. 11வது இது என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, 11வது சம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அப்படி இதுவே அதே சேம் கான்செப்ட் தான், ரிவர்ஸ்ல எழுதிக்கணும். அதாவது என்னன்னா, ஏபிசிடி ரிவர்ஸ்ல எழுத சொல்றாங்க. எழுதிட்டு ஆங்கில உயிரெழுத்துக்களுக்கு இடதுபுறம் வலதுபுறம் வழியில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் நான் எழுதிடுறேன், எழுதிட்டு உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ இந்த 11வது சம்முக்கு நான் எழுதிட்டேன். ஓகேங்களா? எழுதுறதுக்கு டைம் ஆகும், அதுதான் என்ன பண்ணிட்டேன், நிறுத்தி எழுதி உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நீங்க சம்ல பாத்துக்கலாம். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த சீரீஸ் அப்படி எழுத சொல்றாங்க, எழுதி முடிச்சிட்டேன். என்றவாறு எழுதும்போது ஆங்கில உயிரெழுத்து, அதாவது ஒரு உயிரெழுத்து இருக்கா, அதாவது உயிரெழுத்துன்னு போட்டுப்போம். ஒரு உயிரெழுத்துக்கு இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்து அப்படின்னா மெய்யெழுத்துன்னு அர்த்தம். உயிரெழுத்து அல்லாத எழுத்துனா மெய்யெழுத்து, உயிரெழுத்து அல்லாத எழுத்துனா மெய்யெழுத்து. ஸோ இப்படி எப்படி இந்த செட்டில் எப்படி வந்திருக்கு, இந்த 2 லெட்டர்ல வந்திருக்கக்கூடியதை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துக்களை நம்ம கணக்கெடுத்துப்போமா. உயிரெழுத்து எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க உயிரெழுத்து எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. ஏன்றது ஒரு உயிரெழுத்து, ஈன்றது ஒரு உயிரெழுத்து, ஐன்றது ஒரு உயிரெழுத்து, ஓன்றது ஒரு உயிரெழுத்து, அதுக்கப்புறம் திரும்பி நமக்கு ஓன்ற ஒரு உயிரெழுத்து வருது. கரெக்டுங்களா? இந்த இங்க யூன்ற ஒரு உயிரெழுத்து விட்டுட்டோம். ஸோ வேற எதாவது விட்டுட்டோமா? எஸ், இங்க பாருங்க, ஓன்ற ஒரு உயிரெழுத்து இருக்கு, பிளஸ் அதுக்கப்புறம் ஐ என்ற ஒரு உயிரெழுத்து இருக்கு. இந்த பக்கம் வரும்போது யூ அப்படின்ற உயிரெழுத்து, இ என்ற ஒரு உயிரெழுத்து, அதுக்கப்புறம் நமக்கு ஏ என்ற உயிரெழுத்து. மொத்தம் எத்தனை இருக்கு பாருங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10, 10 வருது நமக்கு டோட்டலா. ஓகேங்களா? 10 வருது. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உயிரெழுத்துக்கு முன்னாடி எழுத்து ஒரு மெய்யெழுத்தா இருக்கணும். அப்படி இருக்கிற மாதிரி எத்தனை இருக்குன்னு தான் நம்ம கேள்வி கேட்கறாங்க. இப்ப இந்த உயிரெழுத்துக்கு முன்னாடி ஏ என்ற உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது, ஸோ இதை நான் எடுக்கக்கூடாது. ஆனா இந்த ஈ என்ற உயிரெழுத்துக்கு முன்னாடி எனக்கு டபிள்யூ என்ற ஒரு மெய்யெழுத்து வருது, கரெக்ட். இந்த எஃப் என்ற இந்த யூன்ற உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒரு மெய்யெழுத்து வருது, கரெக்ட். ஐ என்ற ஒரு உயிரெழுத்துக்கு முன்னாடி மெய்யெழுத்து எஸ் முன்னாடி வருது, கரெக்ட். ஓன்ற ஒரு உயிரெழுத்துக்கு முன்னாடி எல் என்ற ஒரு உயிரெழுத்து மெய்யெழுத்து வருது, கரெக்ட். ஓன்ற ஒரு உயிரெழுத்துக்கு முன்னாடி நமக்கு என்ன வருது, எம் என்று சொல்லக்கூடிய ஒரு மெய்யெழுத்து வருது, கரெக்ட். ஐ என்று சொல்லக்கூடிய உயிரெழுத்துக்கு முன்னாடி ஆர் என்ற ஒரு மெய்யெழுத்து வருது, கரெக்ட். யூன்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரெழுத்துக்கு முன்னாடி ஜி என்ற ஒரு மெய்யெழுத்து வருது, கரெக்ட். இ என்று சொல்லக்கூடிய ஒரு உயிரெழுத்துக்கு முன்னாடி வி என்று சொல்லக்கூடிய ஒரு மெய்யெழுத்து வருது, கரெக்ட். இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க, ஏ என்று சொல்லக்கூடிய ஒரு உயிரெழுத்துக்கு முன்னாடி, ஏ என்று சொல்லக்கூடிய ஒரு உயிரெழுத்துக்கு முன்னாடி நமக்கு என்ன வருது, இந்த இடத்துல ஒரு ஜட் என்று சொல்லக்கூடிய ஒரு மெய்யெழுத்து வருது. ஜட் என்று சொல்லக்கூடிய ஒரு மெய்யெழுத்து நமக்கு இங்க வருது. ஸோ இப்ப கவுண்ட் பண்ணி பாருங்க எத்தனை வருது அப்படின்ட்டு. எத்தனை ரவுண்ட் பண்ணிருக்கீங்க பாரு. 1 2 3 4 5 6 7 8 9, 9 ரவுண்ட் பண்ணியிருக்கோம். ஆன்சர் இஸ் சி இஸ் எ ரைட் ஆன்சர். ஸோ இந்த சம் ஒரு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சி உடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பிளஸ் இந்த கேள்வி எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்துல இந்த சம் இருக்கு. ஆர்எஸ் அகர்வால், ஸோ ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்துல சம் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த பிஒய்க்யூ தான் ஆர்எஸ் புத்தகத்துல எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஆர்எஸ் புத்தகம் உங்களுக்கு தெரியும், பார்த்திருப்பீங்க. அடுத்து இங்க ஸ்பேஸ் கொடுத்துருக்கமா, நீங்க கொஞ்சம் தாராளமா எழுதிக்கிங்க. பிரிண்ட் போட சொல்லியிருப்ப டீம் கிட்ட, நீங்க கீழே கொஞ்சம் தாராளமா எழுதிக்கிங்க. தெளிவா தான் எழுதி போடுறேன், கொஞ்சம் பாத்துக்கங்க. ஓகேங்களா? அடுத்து 12வது சம் கொடுத்திருக்காங்க. 12வது சம் சால்வ் பண்றோமா? கீழ்கண்ட தொடரை கவனித்து விடையளி. கீழ்கண்ட தொடரை கவனித்து விடையளிக்கணுமா? சரி, இங்க ஒரு சீரீஸ் கொடுத்திருக்காங்க, இருக்கட்டும். மேற்கண்ட தொடர் வலமிருந்து இடமாக எழுதப்படும் போது, அதாவது ரிவர்ஸ்ல எழுதணுமா, ரிவர்ஸ்ல எழுத சொல்லும் போது 17வது உறுப்பின்
இடதுபுறம் அமைந்துள்ள பொதுவா சொல்றாங்க 17வது உறுப்பின்னு சொல்லும்போது நீ நார்மலாவே லெஃப்ட்ல இருந்து எடுத்துக்கணும். லெஃப்ட் டு ரைட் இருக்கும்ல, இங்க இருந்து எடுத்துக்கணும். 17வது உறுப்பின் அந்த உறுப்புக்கு 17வது உறுப்பின் இடதுபுறமாக அமைந்துள்ள 8வது உறுப்பு என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. சரி, நம்ம இது வந்து நார்மலா சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இதை ரிவர்ஸ்ல எழுதிடுவோம். ரிவர்ஸ்ல எழுதும்போது நமக்கு என்ன வரும்னா பி சின்னதாக தான் இருக்கு, அப்படி எழுதிடலாம். பி ஜி, ஸோ இந்த கிரேட்டர் தென் 7 கொஷின் மார்க் ஏ ஆஷ், அப்புறம் டி 6 பர்சன்டேஜ் Z அட் ஐஃபன் ஓ டாலர் சிம்பிள் பிளஸ் Q 8 அண்ட் ஈக்குவல் டு அண்ட் ருபி சிம்பிள் அண்ட் டி இப்படி வந்துருச்சு. இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ இது வந்து லெஃப்ட், இது வந்து ரைட். இங்கேயே ஆர் போட்டிருக்கு. சரி, ஓகே, ரைட். ஓகேங்களா? இப்போ இதை ரிவர்ஸ்ல எழுதிட்டோம். வலம் இருந்து இடமாய் சொல்லிட்டாங்க, ரிவர்ஸ்ல எழுதிட்டோம். ரிவர்ஸ்ல சொல்ல வராங்க, அப்படி இடதுபுறத்துக்கு மாத்தி சொல்றாங்க. இப்போ இப்படி எழுதிட்டு 17வது உறுப்பு சொல்றாங்க பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 கியூ தான் 17. இப்ப இந்த 17வது உறுப்பு இன் இடதுபுறமா அமைஞ்சிருக்கக்கூடிய 8வது உறுப்பு கேட்கறாங்க. 3 இடதுபுறம் இப்படியே வரணும், இந்த ரிவர்ஸ்லயே வரணும். அப்போ 1 2 3 4 5 6 7 8 8வது உறுப்பு என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னா 6 என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பர் அமைஞ்சிருக்கு. ஆன்சர் நமக்கு சி இஸ் எ ரைட் ஆன்சர். சி இஸ் எ ரைட் ஆன்சர். இந்த சம்மு நமக்கு எங்க தான் இருக்கு? ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்துல தான் எடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியோடைய பிஒய்கியூ தான். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சியோடைய பிஒய்கியூ தான். பட் இந்த கொஸ்டின் எடுக்கப்பட்டது ஆர்எஸ் அகர்வால் புத்தகம். ஆர்எஸ் அகர்வால் புத்தகம், ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்துல எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து 13வது சம் சால்வ் பண்ணிடுவோமா? சால்வ் பண்ணிடுவோம். கீழ்கண்ட எண் வரிசையில் எண் 5க்கு அடுத்து வரக்கூடியதும் எண் 3ஐ தொடர்ந்து வருவதுமாகிய 8 எத்தனை இருக்குன்னு சொல்ல. எத்தனைன்றது நடுவில் வந்துடணும். 8. ஓகேவா? 8ன்றத நடுவில் போட்டுக்குங்க. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க குரு சார் அப்படின்னா, இந்த 13வது சம்முக்கு இந்த நம்பர்ஸை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா கரெக்டா இருக்கும். கீழ்கண்ட எண் வரிசை எண் 5க்கு அடுத்து வரதான். அப்போ எண் 3ஐ தொடர்ந்து வருவதுமாகி 8 அப்படின்னா, அதாவது வருவதுமாகி இல்ல, வராததுமாகிய. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். வருவதா வராததா? ஓகேங்களா? வராததுமாகிய. தமிழ்ல படிச்சாலே உங்களுக்கு கரெக்டா புரியும். ஓகேங்களா? ஆர்எஸ் புத்தகத்தை தமிழ்ல தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அப்ப என்ன பேட்டர்ல சொல்ல வராங்க அப்படின்னா, 8க்கு முன்னாடி 5 வரணுமா, 8க்கு முன்னாடி 5 இருக்கணுமா, அதுக்கு பின்னாடி 3 வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி போட்டுட்டு இப்படி அடிச்சு விட்டுணும். இந்த மாதிரி கண்டுபிடிச்சுக்கணும். நீங்க பாருங்க, இப்ப கரெக்டா படிங்க. 5க்கு அடுத்து வருவதும் வரக்கூடியதும் 5க்கு அடுத்து வரணுமா 8. எண் 3ஐ தொடர்ந்து வருவதுமா, அதாவது வராததுமாகிய எண் அப்படின்னா இதை தொடர்ந்து 8 அப்படின்ற எண் வரணும், 3 வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்ம சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இது புரியும். சால்வ் பண்ணா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா 58 3 வரக்கூடாதுன்னு சொல்றாங்க பாரு. இந்த இடத்துல 58 3ன்னு வந்துருச்சு. சோ இது எடுக்கக்கூடாது. இங்க 58 6ன்னு வருது. ஓகே, இது எடுத்துக்கலாம். 58 4ன்னு வருது, எடுத்துக்கலாம். ஏன்னா 3 தான் வரக்கூடாது, மற்றதெல்லாம் வரலாம். 58 3 வந்துருச்சு, அப்ப இது எடுக்கக்கூடாது. 58 7ன்னு வந்துருச்சு, இது எடுத்துக்கலாம். 58 2ன்னு வந்துருச்சு, எடுத்துக்கலாம். ஆக மொத்த 4 செட்டு நமக்கு கரெக்டா வருது. எத்தனை செட்டு? 4 செட்டு கரெக்டா வருது. ஸோ ஆன்சர் நமக்கு இதுக்கு 4 இஸ் ஏ ரைட் ஆன்சர். டெல்லி இஸ் ஏ ரைட் ஆன்சர். இது ஆல்சோ டிஎன்பிஎஸ்சியோடைய பிஒய்கியூ சம் தான். பிளஸ் இந்த கொஸ்டின் ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்துல எடுத்திருக்காங்க. ஆர்எஸ் அகர்வால். ஸோ இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்தை தான் டிஎன்பிஎஸ்சி முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்துல இதை டிஃப்ரெண்டா சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கேள்வி மட்டும் அங்கிருந்து எடுத்துக்கணும். நம்ம மெத்தட் ஆஃப் டீச்சிங்கை நம்ம ஸ்டைலா கொடுக்கணும். ஓகேங்களா? எழுத்து எண் வரிசையை படித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு பதில் அளிக்கவும். எழுத்து எண் வரிசை. சரி, இங்க ஒரு செட்டு கொடுத்துட்டு இருக்காங்க, இருக்கட்டும். வலதுபுறத்தில் தொடங்கி, வலதுபுறத்துல தொடங்கி, வலதுபுறம்னா இது வந்து லெஃப்ட், இது வந்து ரைட்னு அர்த்தம். வலது அப்படின்னா ரைட். ஒவ்வொரு 3வது எழுத்தும் அல்லது எண்ணும், எழுத்து அல்லது எண், நோட் பண்ணிக்க, எழுத்து அல்லது எண்ணு திங்கட்கிழமை முதல் வாரத்தின் அடுத்தடுத்த நாட்களாக மாறினால் எந்த எழுத்து வியாழக்கிழமையாக மாறும்? இதான் கேள்வி கேட்கறாங்க. சால்வ் பண்ணிடுவோமா? சால்வ் பண்ணிடலாம். அது என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு 3வது எழுத்தும், இது 1,
இது 2, இது 3. இது 3வது எடுத்து அடிச்சிட்டேன். இது 1, இது 2, இது 3 அடிச்சிட்டேன். இது 1, 2, 3 அடிச்சிட்டேன். 1, 2, 3 அடிச்சிட்டேன். 1, 2, 3 இப்படி அடிச்சுட்டு வரீங்களா? இந்த 3வது எழுத்து இது 5ன்றது திங்கக்கிழமையா, இது செவ்வாய்க்கிழமை, இது புதன்கிழமை, இந்த எஸ்ன்றது வியாழக்கிழமை. அப்போ வியாழக்கிழமை எந்த எழுத்து வரும் தான் கேட்டிருக்காங்க. எஸ் தான் வியாழக்கிழமை வரும். ஆன்சர் இம்பார்ட்டன்ட். எஸ் இஸ் ரைட் ஆன்சர். இந்த சம்மம் ஆர்எஸ்எல் புத்தகத்துல தான் டிஎன்பிசி எடுத்திருக்காங்க. ஆர்எஸ்எல் புத்தகத்தை எடுத்திருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எஸ். அடுத்து 15வது சம் பாருங்க. அதுக்கு ஆன்சர் வந்து எஸ் இஸ் ரைட் ஆன்சர். ரொம்ப ஈஸி தான்ப்பா. நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் பொறுமையா சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? அடுத்து சம் சால்வ் பண்ணிடலாமா? அடுத்து சோ பின்வரும் தொடர் வரிசை குறிப்பின்படி 1 என்பது ஓடு. 1 அப்படின்னா ஓடுன்னு அர்த்தமா, 2 அப்படின்னா நில்லுன்னு அர்த்தமா, 3 என்பது அப்படின்றது போ அப்படின்னு அர்த்தமா, 4 அப்படின்னா உட்காருன்னு அர்த்தமா, 5 என்றால் பொறு. இந்த சமம் ஆர்எஸ்எல் புத்தகத்துல இருக்கு. டிஎன்பிசி பிவைக்கும் இது கவர் ஆயிடும் நமக்கு. ஸோ இப்படி எழுதிட்டீங்கன்னா தொடர் வரிசை, இந்த தொடர் வந்து எதை குறிப்பிடுது, அடுத்து வரக்கூடியது என்னன்னு கேட்கறாங்க. சரி, இதை நம்ம பிரிச்சு பார்க்கலாம். பிரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த சம் ஆர்எஸ்எல் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க அந்த சம். இப்போ டிஎன்பிசி சம் கேட்டுட்டாங்க. இங்க பாருங்க, 4, 45, 453, 4531 இது ஒரு செட் எடுத்துக்கணும். அடுத்து திரும்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா 4, 5, 1 திரும்பி பாருங்க, அவ என்ன செட் அப்படி ரிப்பீட் ஆகுதுன்னு பார்க்கணும் நீங்க. கரெக்டா 4, 45, 453, ஸோ 4531. இப்போ இந்த இடத்துல லாஸ்ட்ல 4530, சரி 453 கொடுத்துருக்காங்க. 453, 453 இங்க வந்துருச்சு. அடுத்து நமக்கு என்ன வரணும், அடுத்து என்ன செட்டில் முடியும் அப்படின்னா, இங்க 1 ஆட் பண்ணாதான் இந்த தொடர் வந்து கம்ப்ளீட் ஆகும். கரெக்டுங்களா? இந்த 1 ஆட் பண்ணா, இப்ப பாருங்க இங்க இந்த செட்டு பிரிக்கும் போது 453, இந்த இடத்துல 4531 முடியணும். இந்த இடத்துல கரெக்டா நமக்கு 45 முடியும். தெரியுதா? 45 முடியும். ஸோ இந்த இடத்துல நமக்கு 2ன்றது நார்மலா வருது. 2ன்றது அப்படியே நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறாங்க. இந்த 2ன்றது இப்படி கூட எடுத்துக்கலாம். இந்த ஒரு செட்டை எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கிறாங்க. இப்படி சார் இப்போ உங்களுக்கு புரியுமே சொல்றேன் பாருங்க. கரெக்டா 4, 45, 453, 4531, 45312 இப்படி இந்த சீரீஸ் போயிட்டே இருக்கு. இந்த சீரீஸ் முடிஞ்சிருச்சா? இப்போ இந்த செட் அப்படியே அடுத்த செட்டை பார்க்கலாம். இது வரைக்கும் ஒரு சீரீஸ்மா. அடுத்த செட் பாருங்க, இந்த அப்படியே பார்க்கணும். இது அப்படியே ரிப்பீட் ஆகும். 4 ரிப்பீட் ஆகல, ஆனா 45 ரிப்பீட் ஆகுது. தெரியுதா? 45 ரிப்பீட் ஆகுது. 453 ரிப்பீட் ஆகுது. 453 ரிப்பீட் ஆகுது. அடுத்து 453 மட்டும் வருது. இதுதான் சொல்றாங்க, இந்த தொடரும் எனில், இது இந்த தொடர் வரிசை அப்படியே தொடரும் எனில் குறிப்பின்படி எது வரும், அடுத்து என்ன வரும் தான் கேக்குறாங்க. அடுத்து என்ன வரும்னா 5, அதாவது 453 வந்து இங்க ஆல்ரெடி இங்க இருக்கு. திரும்பவும் இது ஓகே ஆயிடுச்சு. பட் இங்க 453 இங்க வந்துருச்சு. பட் அது தொடரும் அப்படின்னா கண்டிப்பா இங்க என்ன நம்பர் வந்திருக்கணும், 1ன்ற நம்பர் வந்திருந்தா தான் இது அடுத்த செட்டிங் வர முடியும். அப்போ 1 அப்படின்றது என்ன அப்படின்னா, 1 என்றால் ஓடுன்ற அர்த்தம். 1 என்பது ஓடு என்ற அர்த்தம். ஆன்சர் நமக்கு ஓடுன்றது சரியான ஆன்சர். இது ஆர்எஸ்எல் புத்தகத்துல ஃபர்ஸ்ட் பேஜ்லயே இருக்கும் இந்த சம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேஜ்லயே கொடுத்துருப்பாங்க. இது டிஎன்பிசில கேட்கப்பட்ட சம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேஜ்லயே இருக்கும் இந்த சம். அடுத்து பாருங்க, இந்த 16வது சம் பாருங்க. 16, பின்வருவற்றுள் சரியாக சிக்கும் 5க்கும் நடுவே வரக்கூடிய எழுத்து என்ன கேக்குறாங்க. சி எங்க இருக்கு? இது இங்க இருக்கு. சி 5 எங்க இருக்கு? இங்க இருக்கு. சரி, நம்ம கட் பண்ணிட்டு வந்துருமா? ஒன்னொன்னு கட் பண்ணிட்டு வந்துருமா? சரி, இங்க டி கட் பண்ணா இங்க வந்து அந்த ஏரோ மார்க் கட் ஆயிடும். இங்க 9 கட் பண்ணா இங்க வந்து 3 கட் ஆயிடும். இங்க ஜட்னா இங்க எஸ், இங்க ஒய்னா இங்க கே, இங்க அந்த ஸ்டார் சிம்பிள்னா இந்த இடத்துல வந்து அந்த சி சிம்பிள். இங்க வந்து பாத்தீங்கன்னா பி அப்படின்னா இங்க வந்து எம். அப்ப நடுவுல நிக்கக்கூடிய நம்பர் நமக்கு என்ன நிக்குது? 2 தான் நிக்குது. பட் ஆப்ஷன்ல நமக்கு 2 இல்லவே இல்லை. என்ன இஷ்யூ? பின்னாடி சி மற்றும் 5க்கு நடுவே வரும் எழுத்து வேற எதாவது விட்டுட்டுனா கரெக்டா பாரு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. 13 அப்படின்னா நம்ம 6 + 6 + 1 எடுக்கணும். பட் ஆப்ஷன்ல நமக்கு என்ன இல்ல? 2 இல்ல. கரெக்டுங்களா? ஆனா ஆன்சர் நமக்கு ஆன்சர் வந்திருக்கணும், 2 தான் வந்திருக்கணும். பட் ஆன்சர் வந்து 2 இல்ல. என்ன மிஸ்டேக்? திரும்ப சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம்.
ஸோ guys இதுக்கு ஆன்சர் 2 தான். ஸோ ஆப்ஷனில் 2 இல்லை. ஸோ 2 நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி இது ஒரு டிஎன்பிசி பிவைக்யூ தான். பட் அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இங்கே பி ஆன்சரை கொடுத்துருக்காங்க டிஎன்பிசி. பட் ஆனால் ஆர்எஸ்ஆர்எல் புத்தகத்தில் நமக்கு 2 தான் இருக்கு. ஓகேங்களா? 2 தான் இருக்கு. ஸோ நாங்களும் இதை மாக்கம் அடிச்சிட்டோம். 2 தான் ரைட் ஆன்சர் இதுக்கு. ஓகேங்களா? மாத்திக்கிங்க. கீழ்கண்ட தொடரில் எத்தனை 4 என்ற எண்ணுக்கு முன்னால் 7 என்ற எண்ணும் உடனடி தொடர்ந்து 3 என்ற எண்ணும் வராமல் இருப்பதற்கான கண்டிஷன் என்ன அப்படின்றத கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த 17வது சம். அது என்ன சார் இந்த 17 இப்படி கொடுத்து டிஃப்ரெண்டா கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சால்வ் பண்ணிடுவோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ 4 என்ற எண்ணுக்கு முன்னால் 7 என்ற எண்ணும் உடனடி தொடர்ந்து 3 என்று வராமல் இருப்பதற்கான கண்டிஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணிடுவோம். அதாவது 4 அப்படின்ற எண்ணுக்கு முன்னாடி 7 வரணுமா, அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்படின்ற நம்பர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கண்டிஷனுக்கு நம்ம பார்க்கணும். 3 வரக்கூடாது, மற்றபடி வேற எதுனா வரலாம். 3 தான் வரக்கூடாது, மற்றபடி எதுனா வரலாம். ஸோ 74 லாக் பண்ணு. ஃபர்ஸ்ட் 7 4 இங்கே தான் ஒரு 7 4 இருக்கு. 7 4ல் இங்கே பார்க்கும்போது 3 வந்துருச்சு தொடர்ந்து. அப்போ இது வரக்கூடாது. அதாவது வராமலும் இருப்பதை தான் கேட்கறாங்க. இங்க பாரு 74 வருது, அதுக்கு பக்கத்துல 1 இருக்கு, இது ஓகே. 74 இங்க பக்கத்துல நமக்கு 2 இருக்கு, ஓகே. மற்றபடி இங்க 74 3 வந்துருச்சு, இதுவும் வராது. ஸோ வேற எதாவது நமக்கு 74 வருமா அப்படின்னு பார்த்தா வராது. அப்ப 2 டைம் தான் இருக்கு. ஆன்சர் நமக்கு 2 இஸ் எ ரைட் ஆன்சர். டெல் இஸ் எ பர்ஃபெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க இந்த 18வது கொஸ்டின் பாருங்க. இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் தான். இந்த ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க. இந்த 9க்கும் டாலருக்கும் இடையே சரியா நடுவில் வரக்கூடிய உறுப்புன்னு கேட்கறாங்க. 9 எங்க இருக்கு? இங்க இருக்கு 9. டாலர் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இப்ப நம்ம கட் பண்ணுவோம், மேல பார்த்தோம் அதே மாடல் தான். இது டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. 1 இது 1 கட் பண்ணிடுவோம். இங்க எல் கட் ஆச்சுன்னா இங்க ஆஷ், இங்க பி கட் ஆச்சுன்னா இங்க இ, இங்க ஸ்டார் கட் ஆச்சுன்னா இங்க 2, இங்க டி கட் ஆச்சுன்னா இங்க அட்டு, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் கட் ஆச்சுன்னா இங்க எம். அப்ப நடுவுல நிக்கக்கூடிய ஆன்சர் நமக்கு என்ன நிக்குது? ஏரோ மார்க் சிம்பிள் நிக்குது. ஆன்சர் பாருங்க, ஏரோ மார்க் இஸ் ஏ ரைட் ஆன்சர். பாம்பே இஸ் ஏ ரைட் ஆன்சர். 19வது சம் பாருங்க. இதுவும் நம்ம சால்வ் பண்ணலாம். எப்படின்னா இந்த ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க நமக்கு. சீரீஸ் ஓகே. இந்த சீரீஸ் கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இந்த பி வந்து ஒய்யா, இந்த அட்டு வந்து 7ஆ, இந்த எல் வந்து 5 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த செட்டுக்கு என்ன வரும் அப்படிதான் கேட்கறாங்க. இந்த செட்டுக்கு என்ன வரும் தான் கேட்கறாங்க. சால்வ் பண்ணிடலாமா? பி இங்க இருக்கு, பி வந்து நமக்கு ஒய்யா மாறி இருக்கு. அப்ப ஒய் எங்க இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல பி இருக்கு, அதாவது இங்க 2வது உறுப்பு பி, இங்க 2வது உறுப்பு ஒய். ஓகே. இங்க அட்டு இங்க எடுத்திருக்காங்க, அட்டு 1 to 1 எடுத்திருக்காங்க. இங்கே நம்ம என்ன பண்ணோம், 1 to 7 அப்படின்னு எடுக்கணும். கரெக்டா தான் 7 எடுத்திருக்காங்க, 1 to எடுத்திருக்காங்க. இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 விட்டுட்டு எல்னு எடுத்திருக்காங்க. இங்கேயும் நீங்க 2 விட்டுட்டு 5ன்னு எடுக்கணும். எடுத்துட்டீங்களா? ஓகே. அதே மாதிரி இங்க கண்டிஷன் சொன்ன மாதிரி இங்க டாலர் 1 ஹெச். இங்க டாலர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த அட்டுக்கும் எல்லுக்கும் ஃபர்ஸ்ட் நம்பர் டாலர், அட்டுக்கும் எல்லுக்கும் ஃபர்ஸ்ட் நம்பர். அதே மாதிரி இந்த 2 செட்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர் வந்துன்னா எஃப். இப்படி பார்க்கணும். இதுல இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் நம்பர், இதுல இந்த பக்கம் எஃப். அப்ப நீங்க இங்க எஃப் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம என்ன எடுக்கிற மாதிரி இருக்கும். இங்க நீங்க டாலர் சிம்பிள் எடுக்கிறீங்கன்னா இந்த இடத்துல டாலர் சிம்பிள் எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம எஃப் சிம்பிள் எடுப்போம். டாலருக்கு எஃப் வர மாதிரி தான் நம்ம ஆன்சர் எடுக்கணும். இங்கே எஃப் இருக்கு, இங்கே எஃப் இருக்கு, மற்ற இது வராது. ஏன்னா அப்படிதான் நம்ம செட் பண்றோம். இதுல நீங்க இன்னும் குழப்பமா இருந்துச்சுன்னா கூட நம்ம நம்பராகவே போட்டுருவோம். நம்பரா இந்த பக்கமும் ஒரு ரிவர்ஸ் நம்பர், இந்த பக்கம் ரிவர்ஸ் நம்பர் போட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். இருங்க நான் நம்பர் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு, கரெக்டா இருக்கும். ஓகே, இப்படி குழப்பம் உங்களுக்கு. ஸோ நம்பரா போட்டுருவோம். இருங்க. ஓகே, இப்ப பாருங்க, நான் இப்ப வந்து நம்பர் போட்டுட்டேன். ஏன்னா அப்படி சால்வ் பண்றதை விட இப்படி சால்வ் பண்றது கொஞ்சம் ஈஸி. ஓகேங்களா? ஸோ நம்பர் போட்டுட்டேன். இப்ப நீங்க கரெக்டா பாருங்க, இந்த பி அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, பி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த பி பாருங்க, பி அப்படின்றது இங்க 2வது நம்பர். கரெக்டா? இங்க 2. இந்த இடத்துல ஒய் நமக்கு 2வது நம்பர் தான். கடைசி இந்த பக்கம் இப்படி பாரு, இந்த பக்கம் இப்படி பாரு. இந்த அட்டு அப்படின்றது 4வது நம்பர். ஓகேவா? இந்த பக்கம் இந்த பாரு 4 அப்படின்றது 7க்கு வருது. அப்ப 7ன்றது 4வது நம்பர். அந்த 4வது நம்பர் தான் அது இருக்கு. இப்ப எல் அப்படின்றது நமக்கு 7வது நம்பர். இங்க 7 பாரு, 7 அப்படின்றது நமக்கு என்ன வருது 5. அப்ப இது 7. அப்ப இந்த 2 நம்பரும் சேம் கான்செப்ட் தான் இருக்கு. அப்ப இதுக்கு அதையுமே நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த டாலர் அப்படின்றது நீங்க பாருங்க, டாலர் அப்படின்றது நமக்கு 6வது நம்பர். 6வது நம்பர், டாலர்ன்றது 6வது நம்பர். 1 அப்படின்றது 9வது நம்பர்.
நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க 9. இந்த ஆஷ் அப்படின்றது நமக்கு 11வது நம்பர், 11வது நம்பர் அப்படின்னு எடுத்துட்டு, இதே மாதிரி இந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்பர் அப்படியே எடுங்க. அது கரெக்டாக வேல்யூ எடுங்க. 6க்கு நம்ம எஃப் எடுக்கணும், எஃப். 9க்கு அந்த டாட், இங்க டாட் இருக்கு பாரு. 11க்கு நீ 3 எடுத்துக்கோ, 3. ஸோ சால்வ் பண்ண ஆன்சர் பாரு சி. இது ஈஸியா இருக்கா? இப்படி எடுத்துக்கோ. அப்படி போடுறது நம்பரா நம்ம இப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பமா இருக்கும். இது நம்பரா மாத்திட்டு அப்படின்னா கொஞ்சம் அது எல்லாத்துக்கும் ஒரு நம்பர் இந்த பக்கம் பாரு. கரெக்டா இது 15 வரைக்கும் கொடுத்துருப்பேன், இதுக்கு ஒரு 15 வரைக்கும் கொடுத்துருப்பேன், நடுவில் இது காமனா விட்டுட்டேன். அது காமனா கொடுத்து ஸ்டார்ட் பண்ணு, ஆன்சர் வந்துடும். சி ஈஸியா ரைட் ஆன்சர். இப்படி போடு. இப்படி போட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், நம்ம ஃபாஸ்டா முடிச்சிடலாம், கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷர் இல்லாம போட்டுடலாம். ஓகே, ரீசனிங் தான் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணு. குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ 20 பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள தொடரின் முதல் பாதியை பின்னோக்கி ரிவர்ஸ்ல சொல்றாங்க. எழுதினால் வரும் தொடரின் வலது பக்கத்திலிருந்து 14வது உறுப்பு. சரி, ஃபர்ஸ்ட் இதுல மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குன்னு எண்ணிடுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22. 22 இருக்குமா? இதுல டோட்டலா எத்தனை இருக்கு? நமக்கு 22 உறுப்பு இருக்கு. சரி, இப்ப இதுல 11 உறுப்பு நம்ம என்ன பண்ணிக்கணும்? ரிவர்ஸ்ல எடுத்து எழுதணும். நல்லா பாத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இது வரைக்கும் நம்ம ரிவர்ஸ்ல எழுதணும். ஏன்னா இங்க பாதி தானே சொல்லியிருக்காங்க. பாதி அப்படின்னா 22ல பாதி நமக்கு என்ன வரும்? 11. இந்த 11 மட்டும் நம்ம ரிவர்ஸ்ல எழுதிக்கலாம், மற்றபடி ஓகே தான். கொஷின் மார்க் 3 ஏ ஆஷ் பி 9 ஸ்மால் ஆர் எஸ் பிளஸ் பி 4. இது எழுதிட்டு மீதி வந்து பார்த்தோன்னா சேம் தான். மீதி வந்து நமக்கு சேம் தான், அதை அப்படியே எழுதிப்போம். அப்படியே கண்டினியூ. இதை மட்டும் ரிவர்ஸ்ல சொல்லியிருக்காங்க. 7 சி greater than or z percentage and 6 d star கீழே எழுதிக்கிறேன் q at 1 கீழே எழுதிட்டேன். இப்போ இப்படி எழுதி சொல்லிட்டாங்க, எழுதி முடிச்சுங்க. இப்போ தவிர வலது பக்கத்தில் இருந்து, வலதுனா இதுதான் வலது, கலர் மாத்திக்கலாம். இடம் மாத்திரம் கீழே இருக்கு, இதுதான் வலது, லெஃப்ட் இது ரைட். வலது பக்கத்திலிருந்து 14வது உறுப்பு எதுன்னு கேட்கறாங்க பாரு. 1 2 3 4 இது வரைக்கும் பாருங்க. 4 5 6 7 8 9 10 11 12 13 14 பிளஸ் இஸ் ரைட் ஆன்சர். 14வது உறுப்பு பிளஸ் பாயிண்ட். ஸோ இப்படி சால்வ் பண்ணிக்கங்க, ஆன்சர் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ போற மாதிரி இருந்துச்சா ஃபாஸ்டா வச்சுங்கம்மா, ஃபாஸ்ட் மோட் வச்சுங்க யூடியூப்ல. இது புதுசா இருக்கிறவங்களும் பார்க்கணுன்றதுக்காக வச்சிருக்கோம். இந்த தொடர் வரிசையில 16வது உறுப்பிற்கு இடதுபுறம் உள்ள 7வது உறுப்பு. பொதுவா 16வது உறுப்புன்னு சொல்லிட்டாங்க. 16வது உறுப்பு அப்படின்னா பொதுவா கவுண்ட் பண்ணிடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 பர்சன்டேஜ். இந்த 16வது உறுப்புக்கு இடதுபுறம் உள்ள 7வது உறுப்பு. இடதுபுறம்னா திரும்ப ரிவர்ஸ்ல வரணும். இதுதான் லெஃப்ட், இது ரைட் அல்லவா? ஸோ ரிவர்ஸ்ல திரும்பி வரணும். அப்போ 1 2 3 4 5 6 7 அப்படின்றது ஏ என்று ரைட் ஆன்சர். இதுதான் ரைட் ஆன்சர். சிம்பிள் சம் தான். RSNL புத்தகத்துல இந்த சம் இருக்கு. இந்த மாதிரி தான் ஈஸியா தான் கேட்பாங்க, நீங்க பயிற்சி பண்ணீங்கன்னா ஈஸி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க 22வது சம் பாருங்க, சால்வ் பண்ணிடுவோம். லாஸ்ட் சம் இதுதான். ஏன் இது வரைக்கும் RSNL 25 கொண்டு வரல, 23 2 தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ லாஸ்ட் சம் சால்வ் பண்ணிடுவோமா? மேலே உள்ள தொடரில் இருந்து அனைத்து உயிரெழுத்துக்களையும் நீக்கிய பின் உயிரெழுத்துக்களை நீக்கலாமா? உயிரெழுத்துக்களை நீக்கிடுவோம். சி அப்படின்றது உயிரெழுத்துல கிடையாது. உயிரெழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதுல யு இ ஏ வேற என்ன உயிரெழுத்து இருக்கா பாரு? கிடையாது. அனைத்து உயிரெழுத்துக்கள் நீக்கியாச்சு. நீக்கிய பின் கிடைக்கக்கூடிய புதிய தொடர்ல இடது முனையிலிருந்து நோட் பண்ணிக்கணும். இடது முனைனா இதுதான் லெஃப்ட், இது வந்து நமக்கு ரைட். அப்ப இடது முனையில் இருந்து 13, அதாவது இடது முனையில் உள்ள 13, இடது முனையிலிருந்து உள்ள 13வது உறுப்புக்கு வலதுபுறத்தில் இருக்கும் 8வது உறுப்பை காண்க அப்படின்றாங்க. அப்ப ரொம்ப ரொம்ப ஈஸி. இடது வலதுன்னு கொடுத்துட்டாங்க, 2 கான்செப்ட், லெஃப்ட் ஒரு ரைட்டு. இந்த மாதிரி மாறி மாறி வந்துச்சுன்னா நம்ம கூட்டிக்கணும்னு சொல்லியிருக்கேன். கூட்டிக்கலாம். கூட்டினா நமக்கு 13 பிளஸ் ஒரு 8 ஆட் பண்ணீங்கன்னா 8 9 10 11 வந்துடும். ஸோ 1 1 21 இஸ் ரைட் ஆன்சர். இப்போ 21 இடது முனையிலிருந்து நம்ம கவுண்ட் பண்ணிடுவோம். ஏன்னா அங்கதான் சொல்றாங்க இடது முனையிலிருந்து தானே ஆரம்பிக்குது. அப்ப இடது முனையிலிருந்து 21வது உறுப்பு என்னன்னு கண்டுபிடிச்சாவே ஆன்சர் வந்துடும் நமக்கு. இடது முனையிலிருந்து 21வது உறுப்பு என்னன்னு கண்டுபிடிச்சாலே ஆன்சர் வந்துடும். கண்டுபிடிச்சிடலாமா?
1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. ஸோ ஆன்சர் நமக்கு பர்சன்டேஜ் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ மறக்காம இந்த 22 சம் சால்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப எளிமையாக தான் சால்வ் பண்ணியிருப்பேன். ரொம்ப ப்ரெஷர் பண்ணாம சும்மா எல்லாருக்கும் புரியுற மாதிரி கிளியர் கட்டா சால்வ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த 22 சம்முமே ஆர்எஸ்ஆர்எல் புத்தகத்துல தான் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த 22 சம்முமே டிஎன்பிஎஸ்சியில ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்எஸ்ஆர்எல் புத்தகத்துல தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ நான் பிஒய்க்கியூவா காட்டாம உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்க இதை பிரிண்ட் போட்டு அழகா எழுதி வச்சுக்கீங்க. இந்த பிடிஎஃப் வேணும்னா மறக்காம நீங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்க டெலிகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனல்ல டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ்க்கான லைவ்ஸ்ல ரெகுலரா போகும். நீங்க சேனலை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.